எனக்கு பிரியமான தேவஜனமே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினால இயேசுவோடு இனிய நேரம் என்கிற நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அநேக சாட்சிகள் கர்த்தர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறேன் என்பதை நிரூபணம் செய்து கொண்டு வருகிறதை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அன்பான நேயர்களாகிய உங்கள் யாவருக்கும் நான் அன்போடு பட்சமாய் கேட்டுக்கொள்வது, இந்த நிகழ்ச்சியில் இறுதி வரை நீங்கள் நிகழ்ச்சியை கண்டுகளித்து அதன் மூலமாக தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு நான் கேட்கிறேன். இறுதியில் ஏறெடுக்கப்படக்கூடிய ஜெபத்திலும் நீங்கள் கலந்து கொண்டு அதன் மூலமாக அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு நான் பட்சமாய் கேட்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் எல்லாரும் இணைந்து அன்பின் ஆண்டவராக இயேசு சுவாமிக்கு நன்றி செலுத்த போகிறோம், அவருடைய உயர்த்த போகிறோம். நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர், அன்பின் ஆண்டவராகிய இயேசு அவர் மாறாதவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. மாறுவதற்கு அவர் மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. அதை உணர்த்து வண்ணமாக அமைந்த அருமையான பாடலின் வரிகளை நம்ம துதி பாடலாக பாடப்போகிறோம். தெரிந்த வரிகளாகவே எல்லாரும் சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி நம்ம பாடப்போகிறோம். உள்ளத்தால் அவரை தள்ளினோம், அவர் உங்களையும் எண்ணியும் நேசிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். அதை உணர்த்து வண்ணமாக அமைந்த நல்ல ஒரு கருத்து செறிந்த ஒரு பாடல் சேர்ந்து பாடுவோமா? மாறாதவர் அன்பன் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்பிதே, இயேசுவின் மகான்பிதே, அதினாலும் அறியலாகுமோ, அதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணையிலும் பாவியாக இருக்கையில் உங்களையும் என்னையும் நம்மை தேடி வந்த நல்ல தெய்வம் அவர். ஒருவேளை உலகமே உங்களையும் என்னையும் ஒதுக்கி தள்ளுகின்ற வேளையில் அன்போடு ஏற்றுக்கொண்ட நல்ல இயேசு அவர். பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாதையில் என்னை தேடி வந்தாரே, நீசன் என்று உன்னை தெல்லாமலே நீசனாக மாறிடவே, இயேசுவின் மகான்பிதே, அதினாலும் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. தூய தேவனின் சாயல் அணிந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்து கொண்டு வருகிறீரே, உமக்கு நன்றி என்று சென்று சொல்லுவோமா? இயேசுவின் மகான்பிதே, அதினால்
செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் மாறாதவராக இருக்கிறபடினாலும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத நல்ல தெய்வமாக நீர் இருக்கிறபடினாலும் உமக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. எல்லாரும் ஒரு விசை வாய்களை திறந்து ஏசப்பா உங்களுக்கு நன்றி என்று சொல்லி சொல்லுங்க. ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லி சொல்லுங்க. ஏசப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நொடி பொழுது வரைக்கும் எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் தந்திருக்கிறீரே ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, நன்றி செலுத்துகிறோம். பாவத்திலும் சாபத்திலும் நாங்கள் மடிந்து விடாதபடிக்கு கர்த்தர் நீர் எங்கள் மீது கிருபையாயிருக்கிறபடினாலே நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். எல்லாரும் ஒரு விசை வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி சொல்லுங்க. Open your mouth and say unto the Almighty God, Jesus, thank you. சொல்லுங்க வாய்களை திறந்து, ஏசப்பா உங்களுக்கு நன்றி என்று சொல்லி சொல்லுங்க. உங்களுக்கு நன்றி என்று சொல்லி சொல்லுங்க. ஏசப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை என்பது நாம் நம்மையே அர்ப்பணம் செய்யும்படியாக அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பலவீனங்களை ஊற்றி விடும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பின் ஆண்டவராகிய இயேசு உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்தி அவரை போல மாற்றிவிடும்படியாக விரும்புகிற ஒரு உன்னதமான நேரம் ஆராதனை. புத்தி உள்ள ஆராதனை நம்மையே பரிசுத்த ஜீவ பலியாக அவருடைய பாதத்தில், அவருடைய பலிபீடத்தின் அண்டையில் வார்த்து விட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. நம்முடைய ஆத்துமாவி சரீரத்தை அப்படியே வார்த்து விடும்படியாக அழைக்கப்படுகிறோம். அவர் உங்களையும் என்னையும் அவருக்கு உகந்த வண்ணமாக வணைந்து கொள்ளும்படியாக அர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு உன்னதமான நேரம் அது. அப்படியே அர்ப்பணம் செய்வோமா? நாங்கள் இருக்கிற விதமாக எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். அர்ப்பணம் செய்யுங்க. ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, அப்படி உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இருக்கிற வண்ணமாகவே அப்பா உடைய பலிபீடத்தின் நண்டையில் எங்களை நாங்கள் வாத்து விடுகிறோம் சுவாமி. உங்களுடைய ஆத்தும ஆவி சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களை குறைவுகளையும் கற்று மாற்றி போட்டு ஆண்டவரே, உங்களை போல எங்களை நீங்கள் மாற்றி விடும்படி ஆயுடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, உங்களை போல எங்களை மாற்றி விடுங்க ஆண்டவரே. அப்பா, உங்களை போல எங்களை மாற்றி விடுங்க ஆண்டவரே. இனி நான் அல்ல, நீ கிறிஸ்துவே என்னில். அப்பா, கிறிஸ்துவே எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும் வண்ணமாக எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. நறுமணம் வீசும் வாழ்க்கையாக மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் சுவாமி. உம்முடைய கரத்துக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறபடினாலும் உமக்கு நன்றி. நாங்கள் ஏறெடுத்த துதி ஸ்தோத்திரங்களை, ஆராதனைகளை ஆண்டவரே, துதி ஆராதனைகளை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறபடினாலே உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. Let your name alone be glorified, O Lord. உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமையடைவதாக. நீங்க அப்படி செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி.
ஆராதனை என்பது அர்ப்பணிப்பு. எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி, ஏற்றுக்கொண்டு வழி நடத்தும். உடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு சுவாமியை துதிப்பதற்கும் ஆராதனை செய்வதற்கும் தேவன் தந்த அந்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுதும் கூட ஒரு சிறப்பு பாடலை நம்ம பாட கேட்க போகிறோம். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஆனந்தத்தை தருகிறவர் இயேசு. ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து பாவத்திலும் சாபத்திலும் இருந்து நமக்கு விடுதலை கொடுத்து ஆனந்தத்தை தருகிறாராம். என்ன அந்த ஆனந்தம்? கேட்போமா? இந்த சிறப்பு பாடலை பாட கேட்போம். சொல்லக்கூடாதே
எனக்கு அருமையான தேவஜனமே, அருமையான ஒரு சிறப்பு பாடலை பாட கேட்டோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார். இப்பொழுதும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக அப்படியே கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் அப்படியே ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்தில் சகோதர சகோதரிகளாக குடும்பங்களாக கூடி வர கர்த்தர் நீ செய்கிற உம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத எங்களை நீர் பலப்படுத்துகிறீர் ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைக்கென்று கூட்டி சேர்க்கிறீர். உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக பயன்படுத்துகிறீர். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, அடியனை மறைத்து அடியனோடும் ஆண்டவரே இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையை கர்த்தர் நீங்கள் வெளிப்பட பண்ணும்படி உம்முடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஒரு மனுஷனுடைய சத்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தம் வெளிப்படுவதாக. ஆத்துமத்திலும் ஆவியிலும் சரீரத்திலும் என்னென்ன தேவைகளோடு சகோதர சகோதரிகள் ஆண்டவரே கூடி வந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தர் உம்முடைய சித்தத்தின்படி அப்பா நீங்கள் சந்தித்து கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். சந்தித்து கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் அப்படியே செய்கிறபடி நாலு மக்கள் நான் நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாக இருக்கட்டும். இயேசு அப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவன் நம்மோடு கூட இன்றைய தினத்தில் பேசும்படியாக விரும்புகிற காரியம் யுத்தம் இல்லாமல் வெற்றி இல்லை என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுடைய என்னுடைய நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். வெற்றி வேண்டுமையானா யுத்தம் வேண்டும். ஹல்லேலூயா. யுத்தம் இல்லாதபடிக்கு நீங்களும் நானும் வெற்றியை பார்க்க முடியாது. ஒருவேளை போராட்டங்கள் பலவீனங்கள் உங்களையும் என்னையும் கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் பலப்படுத்தும். அது உங்களை அடுத்த நிலைமைக்கு அழைத்து செல்லும் என்று சொல்லி என் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம் யுத்தம் இல்லாமல் வெற்றி இல்லை என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாக விரும்புகிறார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்போமேயானா என் வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற அன்பின் ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். The God that you and I worship, he liveth even today. இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராகவே இருக்கிறார். மரித்து போன தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதனை செய்யவில்லை. பேசாத ஒருவேளை தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதனை செய்யவில்லை. நீங்களும் நானும் பேசுகிற ஜீவனுள்ள தேவனை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். வெற்றியை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன், வெற்றியை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்தை கடைசி பகுதி, அந்த வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது என் வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. யோவான் 16:33 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு, ஆனாலும் கலங்காதீங்கள், நான் இந்த உலகத்தில் ஜெயித்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அன்பின் ஆண்டவராகிய இயேசு உங்களோடும் என்னோடும் நம்மோடும் பேச விரும்புகிற காரியம், உங்களுக்கு எனக்கும் கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியம், இந்த உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் போராட்டம் உண்டு, போராட்டம் உண்டு, ஆனாலும் கலங்காதீங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். யுத்தம் இல்லாமல் வெற்றி இல்லை. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ, என் வாழ்க்கையில் காணப்படுகிற யுத்தங்கள், என் வாழ்க்கையில் காணப்படுகிற போராட்டங்கள், என் வாழ்க்கையில் காணப்படுகிற கண்ணீர்கள், ஆண்டவரே எனக்கு ஒரு வெற்றி இல்லையே ஆண்டவரே, எத்தனை நாட்கள் இந்த யுத்தத்தின் மத்தியில் நான் பயணப்பட வேண்டும்? How long I have to face this battle? இந்த யுத்தத்தை எத்தனை நாட்கள் நான் சந்திக்க வேண்டும்? சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ சகோதரனே, சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ சகோதரியே, கர்த்தர் உங்களை பார்த்து பேச விரும்புகிறார். யுத்தம் இல்லாமல் வெற்றி இல்லை, வெற்றி நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இன்னும் சத்தம் உயரட்டும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வெற்றியை தரும்படியாக விரும்புகிறார். அதை உணர்த்து முன்னமாக வேதாகமத்திலிருந்து ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்வோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த சத்தியங்கள் தான், உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த வசனங்கள் தான், அவைகளைத்தான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கற்றுத்தரும்படியாக விரும்புகிறார்.
1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 இந்த வசனத்தை நம்ம எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது என் வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. ஒரு பக்கம் பெலிஸ்தியரின் கூட்டம், மறுமுனையில் தேவனை அறிந்த கூட்டம், தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய கூட்டம், நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு, இந்த பக்கமும் அந்த பக்கமும் எப்போ சண்டை மூளும், எப்போ யுத்தம் வரும் என்று சொல்லி 2 பக்கத்திலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறாங்க. நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்களும் சொல்லி கொண்டு இருக்கிறீங்களோ, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலும் யுத்தம் பல வழிகளில் வருகிறது, போராட்டங்கள் வெவ்வேறு வழிகளில் வருகிறது. அன்றைக்கு பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்தது போல என் குடும்பத்திலும் போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது, பள்ளத்தாக்குகள் இருக்கிறது. நான் என்ன செய்யட்டும்? நித்தம் நித்தம் வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுது பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்போம். ஏன்னா அங்கே அந்த கோலியாத்து என்கிற மனிதன் 40 நாட்கள் தொடர்ச்சியாக நிந்தித்து கொண்டிருக்கிறான். தொடர்ச்சியாக ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை செய்யக்கூடிய மக்கள் அங்கே நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவன் தொடர்ச்சியாக இகழ்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறான். தொடர்ச்சியாக அவன் இகழ்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறான். உங்களால் என்ன செய்ய முடியும், உங்களால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி தொடர்ச்சியாக அவன் இகழ்ந்து பேசுகிறான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ, பெலிஸ்தீர்களைப் போல ஒருவேளை போராட்டங்கள் உங்களுக்கு எதிராக தோன்றிக் கொண்டிருக்கிறதோ, பள்ளத்தாக்குகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவரே உயர்வை என்னுடைய கண்கள் காணவில்லை, ஆண்டவரே யுத்த களத்தையும் பள்ளத்தாக்குகளையுமே என்னுடைய கண்கள் காண்கிறது என்று சொல்லுகிறாயோ சகோதரனே, சகோதரி அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ, அன்பான குடும்பங்களை அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ? இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தேரையும் கோலியாத்தையும் பார்த்த மாத்திரத்தில் பயந்து போனார்கள் என்று சொல்லி என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. 1 சாமுவேல் 17, 12, 11 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, 1 சாமுவேல் 17, 11 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது என் வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. அங்கே சவுலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் பெலிஸ்தீரியருடைய சேனைகளையும் பார்த்து பயந்து போனார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பயந்து கொண்டிருக்கிறாயோ? பள்ளத்தாக்குகளையும் யுத்தங்களையும் கண்டு போராட்டங்களையும் கொண்டு பயந்து கொண்டிருக்கிறாயோ? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லும்படியாக விரும்புகிறார், நான் உங்களுக்கு வெற்றியை தருவேன். யுத்தம் இல்லாமல் வெற்றி இல்லை என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். நான் உங்களுக்கு வெற்றியை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். ஆண்டவரே, இத்தனை வருடங்களாக நான் போராடி கொண்டிருக்கிறேனே, ஒரு அற்புதம் இல்லையே ஆண்டவரே, ஒரு வேலை வாய்ப்பில் ஒரு அற்புதம் இல்லையே ஆண்டவரே, ஒரு வெற்றி இல்லையே ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் கிட்டாதா என்று சொல்லி கொண்டிருக்கிறாயோ? சகோதரனே, சகோதரியே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லும்படியாக விரும்புகிறார். பயப்படாத, நான் உனக்கு வெற்றி தருவேன் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். உங்களுக்கு அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். உன்னுடைய பாடுகளை எப்பேற்பட்ட பாடுகளாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே அடுத்த அடி நான் எங்கு எடுத்து வைக்க முடியும்? எப்பக்கத்தில் நான் நெருக்கப்பட்டு இருக்கிறேனே ஆண்டவரே, எப்பக்கத்தில் நான் நெருக்கப்பட்டு இருக்கிறேனே ஆண்டவரே. சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ? சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ? பயப்படாதே. தெரிந்த வரிகள் சேர்ந்து பாடுவோமா? வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துவுனக்கு நல்ல தாரகமே. தெரிந்த வரிகள் சேர்ந்து பாடுவோமா? சூரன் எதிர்த்துன் மீது வலை வீசினாலும் அஞ்சாதே, சுபரன் தஞ்சம் வீடாதே. உலகம் எதிர்த்தோனக்கு மலைவு செய்தாலும் உறுதி விட்டயராதே, நேரி தவறாதே. தன்னுயிரை
மாதர் தள்ளுவாரோ அன்பு கொள்ளு அவர் மீதே. எனக்கு அருமையான தேவஜனமே, சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ ஆண்டவரே, வினை வேதனை துன்பம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ, வாரா வினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல மீட்பர் உங்களுக்கும் எனக்கும் உண்டு என்பதை மறந்து போகாதே. இந்த உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் யுத்தம் உண்டு, போராட்டம் உண்டு. ஆனாலும் கலங்காதையுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி சொன்ன அன்பின் ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கு இந்த கூட்டத்தில் இணைந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லும்படியாக விரும்புகிறார். 1 யோவான் 4:4 உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற நான் பெரியவர் அல்லவோ, நான் உலகத்தை ஜெயித்தேனே, என்னை உறுதியாக பிடித்துக்கொள் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். ஐயா, என்னுடைய வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது, தாவீதுக்கு கர்த்தர் கோலியாத்தின் மீது வெற்றி கொடுக்கிறத நீங்களும் நான் அறிந்திருக்கிறோம். யுத்தம் இல்லாமல் வெற்றி இல்லை என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. போராட்டங்கள் ஒருவேளை வரலாம், பாடுகள் நமக்கு வரலாம், கண்ணீரின் பாதையில் ஒருவேளை நீங்களும் நானும் நடந்து செல்லலாம். ஆனால் கட்டாயம் கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் வெற்றி காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி என் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் விரும்புவோமேனா, நம்முடைய போராட்டங்களில் நீங்களும் நானும் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் விரும்புவோமேனா, அன்பின் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு எனக்கு ஒரு 3 காரியங்களை இன்றைக்கு காண்பித்துக் கொடுக்கும்படியாக விரும்புகிறார். 3 காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தரும்படியாக என் தேவன் விரும்புகிறார். தாவீதுனுடைய வாழ்க்கையில் அந்த 3 காரியங்கள் இருந்தது. ஆகவே தான் யுத்தம், கோலியாத்தை பார்த்து மலைத்து போய் நின்ற போர் வீரர்கள், நன்றாக பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் தான், பல வருடங்களாக போர் புரிந்தவர்கள் தான், போர் செய்ய தெரிந்தவர்கள் தான் மலைத்து போய் நிற்கிறார்கள். ஒரு மனிதனை கண்டு விருத்த சேதனம் இல்லாத, தேவனை அறியாத ஒரு மனிதனை கொண்டு அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். நீ எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாய் சகோதரனே, சகோதரி, எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாய்? அன்பான குடும்பங்களை எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? எதிர்காலம் என்னவாக மாறும் பயந்து கொண்டிருக்கிறாயோ? பயப்படாது. ஏசாயா 49:15-16 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது உங்களுடைய என்னுடைய நம்முடைய எதிர்காலத்தை அவர் தம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா சொல்லணும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் வெற்றியை தரும்படியாக விரும்புகிறார். நம்முடைய பாடுகளுக்கு கூடாக வெற்றியை தரும்படியாக விரும்புகிறார். போராட்டங்களுக்கு நடுவே நமக்கு வெற்றியை தரும்படியாக விரும்புகிறார். நம்முடைய யுத்தங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து வெற்றியை தரும்படியாக விரும்புகிறார். 3 காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். இந்த 3 காரியங்கள் இருக்குமேனா உங்களுக்கு எனக்கும் அற்புதங்கள் காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. இந்த சம்பவம் உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த சம்பவம். முக்கியமான வசனங்களை மாத்திரம் உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். அவைகளை மாத்திரம் நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். 1 சாமுவேல் 17 20வது வசனத்துக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம். 1 சாமுவேல் 17 20வது வசனம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்தில் வந்தான். நல்ல கவனிங்க, திரும்ப வாசிக்கிறேன். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய். தாவீது தன்னுடைய குடும்பத்தில் 8வது பிள்ளை. மொத்தம் 8 பேர். அதில் கடைசி பிள்ளை தாவீது. முதல் 3 பேரும் இஸ்ரவேல் இராணுவ படையில் போர் வீரர்களாக இருக்கிறாங்க. அவருடைய தகப்பனின் பெயர் ஈசாய். ஈசாய் தன்னுடைய கடைசி மகனை பார்த்து சொல்லுகிறார், யுத்தம் மும்முரமாக இருக்கிறது என்று சொல்லி நான் கேள்விப்படுகிறேன், அறிகிறேன். ஆகவே
உன்னுடைய அண்ணன்மார்களுடைய நலன் விசாரித்து விட்டு இதை அவருடைய கரங்களிலே கொடுத்து விட்டு வா என்று சொல்லி தன் தகப்பனார் சொல்லுகிறார். தகப்பனார் சொன்ன மாத்திரத்தில் கீழ்ப்படுகிறான். அதே நேரத்தில் அவனுக்கு அவனுடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட வேலைகளில் பொறுப்புணர்ச்சியோடு அவன் செயலாற்றுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. தாவீதுனுடைய வாழ்க்கையில் சிறப்பு அம்சங்களாக தேவன் அவனுக்கு ஜெயத்தை கொடுப்பதற்கு காரணமாக இருந்த முதல் குணாதிசயம் தன்னுடைய கடமைகளை நன்கு உணர்ந்து செயலாற்றும்படியாக தன்னை அர்ப்பணித்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுடைய என்னுடைய நம்முடைய கரங்களில் தேவன் ஒரு வேளை 100 ரூபாய்க்கு ஒரு பிஸ்னஸ் பண்ண கொடுத்தாலும் அதுலேயும் உண்மையாக இருக்கணும். 1000 ரூபாய்க்கு ஒரு தொழில் இருந்தாலும் அதையும் சந்தோஷமாக உண்மையோடு செய்ய வேண்டும். 10,000 இருந்தாலும் சரி, இது எவ்வளோ பெரிய உத்தியோகமாக இருந்தாலும் சரி, ஒரு வேளை உலகம் அதை பார்த்து நகைக்கலாம், இந்த வேலையா செய்கிறான் இவன் என்று சொல்லி கேலி பண்ணலாம். எந்த வேளையில் தேவன் நம்மை வைத்தாலும் உங்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய எஜமான்களுக்கு முன்பதாகவும் கர்த்தருக்கு முன்பதாகவும் உண்மையும் உத்தமமாக நீங்களும் நானும் நம்ம செய்கின்ற வேளையில் கடமையை உணர்ந்து செயல்படும்படியாக அழைக்கப்படுகிறோம். Whether it may be your business or the place that you are in, ஒருவேளை வேலை பார்க்கிற இடமாக இருக்கலாம், நீங்கள் செய்து கொண்டிருக்கிற தொழிலாக இருக்கலாம். எனக்கு அருமையான தேவஜனமே, வரக்கூடிய போராட்டங்களில் வெற்றி பெறும்படியாக விரும்புகிற தேவஜனமே, அற்புதத்தை பெறும்படியாக விரும்புகிற தேவஜனமே, கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? கடமையோடு பொறுப்புணர்ச்சியோடு நீங்களும் நானும் செயலாற்றும்படியாக அழைக்கப்படுகிறோம். Whatever that is being entrusted in our hands, we should exhibit responsibility. We should exhibit accountability. நீங்களும் நானும் பொறுப்புணர்ச்சியோடு கடமையுணர்ச்சியோடு செயலாற்றும்படியாக அழைக்கப்படுகிறோம். தன் தகப்பன் சொன்ன மாத்திரத்தில் கீழ்ப்படுகிறான். தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட ஆடுகளை அதிகாலையில் எழுந்து விடுகிறான். கண்டிப்பாக தேவ பிரசன்னத்தில் நிரம்பி பாடக்கூடிய தாவீது அதிகாலையிலிருந்து தேவ சமூகத்தில் விண்ணப்பங்களை செய்துவிட்டு தன்னுடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட ஆடுகளை தன்னுடைய வேலையாளுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து விட்டு தன் தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு சொல்கிறான். எனக்கு அருமையான தேவஜனமே, கடமையுணர்ச்சி பொறுப்புணர்ச்சி உண்டோ? நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரம் தோல்விகளுக்கும் கண்ணீருக்கும் சோர்வுகளுக்கும் காரணம் என்ன தெரியுமா? நம்ம எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை சரியாக கண்டுணராதபடி. ஒருவேளை விரலுக்கேற்ற வீக்கம் என்கிற ஒரு பழமொழி உண்டு இல்லையா? தேவன் உங்களுக்கும் எனக்கும் என்ன திறமைகளை தந்திருக்கிறார், என்ன தாளந்துகளை தந்திருக்கிறார், அதைத்தான் நீங்களும் நானும் செய்ய முற்பட வேண்டும். உங்களுக்கு ஆசிரியர் என்று ஒரு அழைப்பு கொடுத்திருப்பாரையானா அதற்கு ரிலேட்டடாக நீங்கள் என்ன செய்யணும்? உத்தியோகத்தை தேட வேணும். இல்லை அவர் நல்லா சம்பாதிக்கிறார், அவர் அந்த தொழில் செய்கிறாரு, நான் அந்த தொழில் செய்து பார்க்கட்டுமா? எனக்கு அருமையான தேவஜனமே, தேவன் உங்களுக்கு எதை கொடுக்கிறாரோ, மேய்ப்பனாக அழைக்கப்படுகிறான் தாவீது. அதில் அவன் சிறப்பாக செயலாற்றுகிறான். மேய்ப்பனாக அழைக்கப்படுகிறான் தாவீது, அதில் அவன் சிறப்பாக செயல்படுகிறான். தன் கடமையை உணர்ந்து செயல்படுகிறான். ஹல்லேலூயா. அந்த கடமை உணர்ச்சியை கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். கடமை உணர்ச்சியை வெளிப்படுத்தும்படியாக அழைக்கப்படுகிறோம் உண்டோ? எனக்கு அருமையான தேவஜனமே, தொடர்ந்து வசனங்களை நம்ம வாசித்து பார்ப்போம். ஏன்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 22, 23, 24 நீங்கள் மெதுவாக வீட்டில் உட்கார்ந்து வாசிங்க. 25வது வசனம், 26வது வசனத்தின் பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றான். நல்ல கவனிங்க. அவன் போர்க்களத்துக்கு போய் நிற்கிறான். அங்கே மறுபடியுமாக இந்த கோலியாத்து வந்து நின்று அவன் நிந்தித்து கொண்டிருக்கிறத அவன் பார்க்கிறான். அங்கே நின்ற யுத்த வீரர்களுடைய பேச்சில் அவன் கண்டுகொள்ளுகிறான். இப்படியாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இவனை வீழ்த்துவதற்கு, சண்டையிடுவதற்கு, இவனிடத்தில் மோதுவதற்கு ஆட்கள் இல்லையே என்று சொல்லி அவர்களுக்குள்ள அவங்க பேசுறதை அவன் கண்டு கொண்டே இருக்கிறான். அதை பார்த்த அவனுக்குள்ள
தேவ ஆவியானவர் இருந்தபடியினாலே அவன் சொல்லுகிறான், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ரெண்டாவது அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட சிறப்பான காரியம் விசுவாசம் அவனுக்குள் இருந்ததாக என் வேதம் அருமையாக காண்பித்து கொடுக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் போராட்டங்களுக்கும் பலவீனங்களுக்கும் சோர்வுகளுக்கும் கண்ணீரின் பாதையிலேயும் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்களும் நானும் விரும்புவோமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் தேவை. விருத்த சேதனம் பண்ணப்படாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். நான் ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் அநேக நேரம் அழுது புலம்புகிறோம் அல்லவா? ஆண்டவரே, நான் அதிகமாக ஒடுக்கப்பட்டுகிறேனே ஆண்டவரே. அழுவதை நிறுத்துங்க. விசுவாச வார்த்தைகளை பேசும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தை வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம். விசுவாசத்தின் தொடக்கமும் முடிவும் அன்பின் ஆண்டவராகிய இயேசு இருக்கிறாரே, அந்த இயேசுவிடத்தில் நீங்களும் நானும் விசுவாசம் வைக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். விசுவாசம் வைக்கும்படியாக அழைக்கிறோம். மார்க் 11:24 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்களும் நானும் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை குறித்து விசுவாசத்தோடு விண்ணப்பம் பண்ணுவோமேயானா அதை பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு பண்ணும் பொழுது அது உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கும் என்று சொல்லி என் வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் உண்டோ? தாவீதுனுடைய வாழ்க்கையில் தைரியமாக இவன் எம்மாத்திரம், அந்த விசுவாசம் அவனுக்குள்ள தட்டி எழுப்பப்படுகிறது. உங்களுக்குள்ள எனக்குள்ள அநேக நேரம் நீங்கள் சோர்ந்து போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஜீவனுள்ள இந்த வேத வார்த்தைகளில் பலப்படும்படியாக நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். பலப்படுவதற்கு நீங்களும் நானும் இடம் கொடுப்பது கிடையாது. தெரிந்த வசனங்கள் தான் இல்லையா? மீண்டும் ஒரு விசை கர்த்தர் நம்மோடு கூட அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறார். ரோமர் 10:17 வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது என் வேதம் அருமையாக சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வியுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நீங்களும் நானும் தியானிப்பதனால வரும். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை உதிர்க்கிறான். இஸ்ரவேல் ஜனத்தில் அந்த போர்க்களத்தில் நிற்கக்கூடிய போர் வீரர்களுக்கு ஜீவனுள்ள தேவனை குறித்த வெளிப்பாடு உண்டு. ஆனால் நெருங்கிய உறவு இல்லாமல் போயிற்று. ஆகவே தான் அவர்களுக்குள்ள பயம், ஆகவே தான் அவர்களுக்குள்ள வேதனை. ஆனால் தாவீதோ தன்னுடைய வாழ்க்கையில் நெருங்கின உறவை வைக்கிறான் ஆண்டவரோடு. ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்கிறான். ஆண்டவர் தன்னுடைய முற்பிதாக்களுக்கு செய்து வந்த அற்புதங்களை அவன் தியானிக்கிறான். ஆகவே தான் அவன் சொல்லுகிறான், நான் ஆராதிக்கிற தேவன் விருத்த சேதனம் இல்லாத இவனை வீழ்த்தி விடுவார் என்பது நான் அறிந்திருக்கிறேன். இவன் எம்மாத்திரம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, சூழ்நிலை கண்டு அஞ்சாதீங்க, சூழ்நிலையை கண்டு பயப்படாதீங்க. விசுவாசம் தட்டி எழுப்பப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வோம். ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வசனத்தை தியானிப்போம். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வசனத்தை நாடி தேடி ஓடி வருவோம். இந்த உலகத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகிறது. இந்த வசனத்தை தேடியும் கிடைக்கக்கூடாத ஒரு பொல்லாத காலம் வருகிறது. இதைத்தான் ஆமோஸ் 8:11 தீர்க்க நறுமையாக சொல்லுகிறான். இந்த வசனத்தை தேடியும் கிடைக்கக்கூடாத காலம் வருகிறது. கிடைக்கப்பட்ட இந்த கிருபையின் நாட்களில் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அது விசுவாசத்தை தட்டி எழுப்பும். 38 வருஷம் படுத்த படுக்கையாயிருந்த சகோதரன், மரித்து போன லாசரு, அன்பின் ஆண்டவராகிய இயேசு, மரியாள், ஆண்டவரே நீர் எனக்கு என்னுடைய சகோதரனுக்கு உயிர் கொடுக்க முடியும் என்று சொல்லி நான் நம்புகிறேன், ஒப்பு கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்கள் பாடுகள் 38 வருஷமாக இருந்தாலும் சரிதான், 12 வருஷமாக இருந்தாலும் சரிதான், மரித்து போன நிலைமையில் உங்கள் வாழ்க்கை இருந்தாலும் சரிதான். ஐயோ என் பிஸ்னஸ் மரித்து போயிட்டு பிரதர், என் வேலை அவ்வளோதான் பிரதர், டோர்ஸ் ஹேவ் பீன் க்ளோஸ்ட். எத்தனையோ ஐடி கம்பெனிக்கு ஏறி இறங்கிட்டேன், என் படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை, ஊதியம் இல்லை. வேலை இருந்தாலும் ஊதியம் தரலை, பல மாதங்களாக பெண்டிங்காக இருக்குது சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ சகோதரனே சகோதரியே.
கர்த்தர் உங்களை பார்த்து பேசும்படியாக விரும்புகிறார். விசுவாசம் தட்டி எழுப்பப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிப்பதற்கு, விசுவாசம் தட்டி எழுப்பப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவது குணாதிசயம், அவன் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான் என்று சொல்லி என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. தொடர்ச்சியாக இந்த அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 17:29 வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, அதற்கு தாவீது தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்கிறான். 3 சகோதரர் அவனை சத்தம் போடுறாங்க, ஏனுங்க வந்தாய்? ஆடுகளை மேய்ப்பதற்கு உன்னுடைய கரத்தில் தந்தை கொடுத்திருக்கிறார் அல்லவா, அந்த வேலையை போய் நீ பார். அதுக்கு தாவீது பதில் கொண்டு சொல்கிறான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி. நல்ல கவனிங்க, அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர், அன்பின் ஆண்டவராகிய இயேசு நீங்களும் நானும் உண்மையாக நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்வோமையானா, முகாந்திரம் இல்லாமல் உங்களையும் என்னையும் எங்கும் அவர் வைப்பது இல்லை. இந்த இடத்துல இருக்கிறீங்களா? இந்த தொழிலை செய்கிறீங்களா? ஆண்டவரை தேடுகிற உணர்வுள்ள இருதயத்தோடு நீங்களும் நானும் வாழ்வோமையானா, முகாந்திரம் இல்லாமல் கர்த்தர் உங்களையும் என்னையும் எங்கு அழைத்து செல்வதே இல்லை. ஆனால் அந்த முகாந்திரம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாதபடிக்கு எதிரியாக இருப்பது யார்? அவனுடைய குடும்பத்தாரே. நல்ல கவனிங்க, அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தேவ திட்டம் நிறைவேறக்கூடாதபடிக்கு தடையாயிருப்பது குடும்பத்தாரே. அவனுடைய குடும்பத்தார் தான் எதிர்த்து நிற்கிறாங்க. ஏன் இங்கே வந்த? அப்பதான் தாவீது சொல்லுகிறான், முகாந்திரம் இல்லாமல், வித்தவுட் ரீசன், முகாந்திரம் இல்லாமல் என் தேவன் என் கர்த்தர் என்னை எங்கும் கொண்டு செல்ல மாட்டார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான். ஐயா, யுத்தம் பலத்து கொண்டிருக்கிறது. எப்போ சண்டை மூலம் என்று சொல்லி தெரியல, அப்பெல்லாம் கர்த்தர் கொண்டு வரல. அதனுடைய வேளை வந்தது. தாவீதை அந்த யுத்த குலத்துக்கு நேராக கொண்டு வருகிறார். சொல்லி கொண்டிருக்கிறாயோ, எனக்கு மட்டும் ஏன் என்று சொல்லி கொண்டிருக்கிறாயோ? முகாந்திரம் இல்லாமல் கர்த்தர் தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதையும் அனுமதிப்பது இல்லை என்பதை சகோதரி மறந்துவிட வேண்டாம். அதே 1 சாமுவேல் 17:39 வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதனால் அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு. யுத்தம் இல்லாமல் வெற்றி இல்லை. வெற்றியை கத்த தரும்படியாக விரும்புகிறார். நல்ல கவனிங்க, சவுல் வந்து சொல்லுகிறான், அவன் பெரிய யுத்த சமர்த்தனன், யுத்தத்தில் கை தேர்ந்தவன் கோலியாத்து, சிறு வயது முதற்கொண்டு அவன் பயிற்சி எடுத்திருக்கிறான். நீனோ என்னுடைய ஆடைகளை அணிந்து கொள், என்னுடைய வாளை நீ வாங்கிக்கொள் என்று சொல்லி கொடுக்கிறான். அதை மன்னர் சொன்னார் என்று சொல்வதற்காக, ராஜா சொன்னார் என்பதற்காக அதை போட்டு பார்க்கிறான். இந்த ஆடு எனக்கு செட் ஆகாது ராஜான்னு சொல்லி எல்லாத்தையும் கலத்தி வைத்து விடுகிறான். நல்ல கவனிங்க, எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வெற்றியை தரும்படியாக விரும்புகிறார். நீங்களும் நானும் நம்முடைய சுய புத்தியின் மீதும், நம்முடைய திறமைகள் மீதும், நம்முடைய பணத்தின் மீதும், நம்முடைய ஞானத்தின் மீதும் சார்ந்திருப்போமையானா உங்களுக்கும் எனக்கும் வெற்றி கிட்டாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கு வெற்றியை தரும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்கு எனக்கு விடுதலை கர்த்தர் தரும்படியாக விரும்புகிறார். நீங்களும் நானும் சார்ந்திருக்க வேண்டிய இடம் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே, மனிதர்களை அல்ல. மனிதர்களை அல்ல, உன் பலன்களை அல்ல, உன் ஆடைகளை அல்ல, உன் உடைமைகளை அல்ல, உன் ஞானத்தை அல்ல, உன் புகழை அல்ல, உன் அழகை அல்ல. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தாவீது சொல்லுகிறான், இந்த அப்பியாசம் எனக்கு ஒத்து வரல ராஜா, இது ஒத்து வரல, எனக்கு வேண்டாம். நடந்தது என்ன? வாசிக்கிறேன் 40வது வசனத்தை, 1 சாமுவேல் 17:40 வாசிக்கிறேன். கவனமாய் கவனியுங்கள். தன் தடியை கையில் எடுத்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையில் பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தீன் அண்டையிலே போனான்.
இந்த ஆடெல்லாம் எனக்கு வேண்டாம் ராஜா. 5 கூழாங்கல் எடுக்கிறான். நல்ல கவனிங்க, 5 கூழாங்கல்களும் தேவனுடைய 5 நாமங்களுக்கு ஒப்பிடப்படுகிறது. தேவனுடைய 5 நாமங்களுக்கு அது ஒப்பிடப்படுகிறது. நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி தீர்க்க அருமையாக சொல்லுகிறாரே. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது என் வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறதே. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் மீது இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் ஆலோசனை கர்த்தர், அவர் நாமம் வல்லமையுள்ள தேவன், அவர் நாமம் நித்திய பிதா, அவர் நாமம் சமாதான பிரபு. ஐயா, 5 கூழாங்கல் 5 நாமங்கள் எடுத்து போடுறான். தேவனுடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டோ? தேவனுடைய தன்மைகளை, தேவனுடைய குணாதிசயங்களை தியானித்து 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 அவைகளால் நீங்கள் நானும் நிரப்பப்படணும். 5 கூழாங்கல்கள் எடுத்து போடுகிறான், யுத்தத்துக்கு ரெடி ஆகிறான். அந்த பெலிஸ்தியனை பார்த்து அவன் சொல்லுகிறான், சீக்கிரமாக நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 17 45 46 47. அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தின், நல்ல கவனிங்க, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. இந்த வசனத்தை படிக்கும் பொழுது மெய் சிலிர்த்து போனேன். தேவ சமூகத்தில் நான் அழுதிருக்கிறேன். யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, சோர்ந்து போயிருக்கிறாயோ? யுத்தம் கர்த்தருடையது என்பதை மறந்து விடாதே. யுத்தத்தை நீ கையில் எடுக்காத. தேவ நாமத்தினால தரிப்பிக்கப்படு, தேவ அபிஷேகத்தினால தரிப்பிக்கப்படு, அவருடைய வார்த்தையினால புதுப்பிக்கப்படு. தேவன் உனக்கு தந்திருக்கிற பணிகளில் உண்மையாக செயல்படு. மிச்சத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் இல்லாமல் வெற்றி இல்லை. யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. ஐயா, பணத்தினாலும் புகழினாலும் கர்த்தர் உங்களை என்னை ரட்சிக்க தேவையில்லை. ஆண்டவர் நினைத்தால் உங்களை எப்படியும் போஷிக்க முடியும், எப்படியும் நடத்த முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். உலகமே உங்களுக்கும் எனக்கும் கதவுகளை அடைத்தாலும் புதிய வழிகளை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர். He is a mighty God. நீங்களும் நானும் வல்லமையுள்ள கர்த்தரை ஆராதனை செய்கிறோம். நம்ம முடிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனில் வைத்து சுழற்றி, நல்ல கவனிங்க, அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை தான் எடுக்கிறான். தாவீதுனுடைய வாழ்க்கையில் 3 சிறப்பு அம்சங்களை தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். 1 கடமை, பொறுப்புணர்ச்சி. 2வது விசுவாசம். 3வது கர்த்தருடைய நாமத்தை நன்கு உடையவனாக அவன் காணப்படுகிறான். He knows who God is. கர்த்தர் யார் என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான். அவருடைய நாமங்கள் எப்படி வெளிப்படும், அந்த நாமத்தில் என்ன வல்லமை உண்டு என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான். ஒரு கல்லை தான் எடுக்கிறான். 5 கல் வச்சிருந்தான், ஒரு கல் எடுக்கிறான். வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுது இல்லையா? அவருடைய முதல் நாமம் என்ன? அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா.
நல்ல சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, சோர்ந்து போயிருக்கிறாயோ? அதிசயமான தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். வல்லமையில் ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். நித்திய பிரதாவை நீங்களும் நானும் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். சமாதான பிரபுவை நீங்களும் நானும் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாயோ? சமாதானம் இல்லாமல் இருக்கிறாயோ? தொடர்ந்து தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறாயோ? அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு இப்பொழுது உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் அதிசயமானவர். ஒரு கல்லை தான் எடுத்தான், தன்னுடைய கவனில் வைக்கிறான். நடந்தது உங்களுக்கும் எனக்கும் நன்கு தெரியும். இவ்விதமாய் தாவீது ஒரு கவனிலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தியனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். அவனை கொன்று போட்டான் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. நம்ம ஜெபிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17:50 என் வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. அவனை கொன்று போட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யுத்தம் இல்லாமல் வெற்றி இல்லை. போராட்டங்களை கண்டு பயப்படாதீங்க. சோர்வுகளை கண்டு பயப்படாதீங்க. சூழ்நிலைகளை கண்டு பயந்து விடாதீங்க. கர்த்தர் நம்மோடு கூட தெளிவாக பேசுகிறார். கர்த்தர் நம்மோடு கூட தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். தாவீதினிடத்தில் 3 சிறப்பு அம்சங்கள். தன் கடமையை உணர்ந்து பொறுப்புணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை, விசுவாசத்தை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு கிருபை நிறைந்த வாழ்க்கை, தேவனுடைய நாமங்களை நன்கு அறிந்த ஒரு வாழ்க்கை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் முழு மனதோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு நீங்களும் நானும் அன்பின் ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். கர்த்தரிடத்தில் அன்பு கூற 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 நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய நாமங்கள், அவருடைய வல்லமை உள்ளவர், அவர் கிருபை பொருந்தினவர், அவர் அற்புதங்களின் தேவன், அவர் அதிசயங்களின் தேவன் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கண்களை மூடுவோம். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம் பயபக்தியோடு. ஆண்டவரே, என் போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க மாட்டீரா? கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை தொடும்படியாக உன் அருகாமையில் வருகிறார். உன் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாய் சமாதான பிரபுவாகி இயேசு உன் குடும்பத்தில் அருகாமையில், உனக்கு அருகாமையில் வருகிறார். அவருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, பள்ளத்தாக்குகளை கண்டு பயந்து கொண்டு இருக்கிறேன். எப்போ யுத்தம் வெடிக்கும், எப்போ போர் வெடிக்கும், எப்போ பிரச்சனை வரும், எப்போ கண்ணீர் வரும், எப்போ கடன்காரன் வந்து நிற்பான், எப்போ நான் வேலை இழந்து போவேன், எப்போ என் தொழில் நட்டமாகி விடுமோ? பயப்படாத சகோதரனே, சகோதரி, பயப்படாத. ஆண்டவரே, ஆசீர்வாதத்தின் திரட்சி தடைபட்டு இருக்கிறதே ஆண்டவரே, மூடப்பட்டு இருக்கிறதே ஆண்டவரே. சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ? ஜீவன் உள்ள தேவன், நீங்களும் நானும் ஆராதனை செய்கிறவர் ஜீவன் உள்ளவர் என்பதை மறந்து போகாதே, மறந்து போகாதே சகோதரனே. அவர் ஜீவன் உள்ள தேவன், அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் உன் அருகாமையில் வந்து நிற்கிறார். ஏசப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே, என்னுடைய யுத்தத்திற்கு, என்னுடைய போராட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க ஆண்டவரே. சூழ்நிலைகள் கோலியாத்துகளைப் போல எழும்பி நிற்கிறதாக நான் உணர்கிறேன். ஒரு நாமம் போதுங்க, ஒரு கல் போதும். ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பாட்ட கேளுங்க. ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, தோல்வி என்றும் எனக்கில்லையே. தெய்வம் மைந்தன் இயேசுவே யுத்தத்தில் எனக்கு ஜெயம் தந்தா, தோல்வி என்றும் எனக்கில்லையே. விசுவாசத்தோடு சேர்ந்து பாடுவோமா? தோல்வி எனக்கில்லையே. எல்லாரும் சேர்ந்து, தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கென்றும் இல்லையே.
தெய்வம் மைந்தன் இயேசுவே, யுத்தத்தில் எனக்கு ஜெயம் தந்தா, தோல்வி என்றும் எனக்கில்லையே, தோல்வி என்றும் எனக்கில்லையே. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, அன்பு பிள்ளைகள், தோல்வி எனக்கு இல்லை, தெய்வ மைந்தன் இயேசு எனக்கு யுத்தத்தில் ஜெயம் தந்தார் என்று சொல்லி அப்பா விசுவாசத்தோடு அறிக்கை செய்திருக்கிறாங்க. இப்பொழுதே அப்பா உம்முடைய அன்பின் கரம் இறங்கி அற்புதத்தை செய்துவிட்டபடினாலும் உமக்கு நன்றி, செய்துவிட்டபடினாலும் உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஆத்துமத்திலும் ஆவியிலும் சரீரத்திலும் என்னென்ன தேவைகளோடு அன்பு பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அப்பா பிரார்த்தனை பண்ணி தேவைகளை வைத்தார்களோ ஒவ்வொன்றையும் ஆம் என்றும் ஆமேன் என்னும் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய அன்பின் அற்புதத்தின் கரத்தை நீ நீட்டியிருக்கிறபடினாலே உமக்கு நான் நன்றி மாத்திரம் செலுத்துகிறேன். போதும் பாடுகள் போதும் ஆண்டவரே, பலவீனங்கள் போதும், ஹல்லேலூயா, தனிமையாய் விடப்பட்ட நாட்கள் போதும் ஆண்டவரே, அநாதைகள் அல்ல. கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். சகோதரனே சகோதரி, அன்பான பிள்ளைகளே, அன்பான குடும்பங்களே, நீங்கள் அநாதைகள் அல்ல. எனக்கு யார் உதவி செய்ய முடியும்? நிராகதியாக நிற்கிறேனே ஆண்டவரே, who can help me? நல்ல மேய்ப்பனாகிய இயேசு, இந்த உலகத்தில் போராட்டங்கள் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன இயேசு உன் அருகாமையில் வந்து நிற்கிறார். சகோதரனே சகோதரி, உன் அருகாமையில் வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. இடம் கொடு, ஏசப்பாவுக்கு இடம் கொடுங்க, ஏசப்பாவுக்கு இடம் கொடுங்க. உள்ளத்தை திறந்த ஆண்டவரே வாரும் ஐயா, என் உள்ளத்தில் வாங்க ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாங்க ஆண்டவரே, அற்புதங்களை நான் சொந்தமாக்கி கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். இடம் கொடுங்க, இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. தேவ உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது, தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, தேவ கரம் இறங்கி கொண்டிருக்கிறது. The hand of God is touching. ஏசப்பா, நீங்க அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறபடினால உமக்கு நன்றி. யுத்தங்களை கண்டு பயந்து விடாதீங்க. போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை, ஆனால் போராட்டங்களுக்கு முடிவு உண்டு பண்ணும்படியாக என் தேவன் வல்லமை உள்ளவராக எழுந்தருளி இருக்கிறார். அவரை நீங்களும் நானும் உறுதியாய் பிடித்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற போராட்டங்களுக்கும் யுத்தங்களுக்கும் சோர்வுகளுக்கும் பலவீனங்களுக்கும் வெற்றி உண்டு, அற்புதம் உண்டு, மாற்றம் உண்டு என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். ஆண்டவரே, நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே அப்பா, பாடல்களை பாடி உம்மை துதிப்பதற்கும் ஆராதனை செய்வதற்கும் உடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கும் கர்த்தர் தந்த இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சுயபலம் அல்ல ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே, கந்தையும் குப்பையும் ஆயிருக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. எங்களுக்கு உதவி செய்வதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களுக்கு உதவி செய்ய முடியும். எங்கள் சூழ்நிலைகளை நன்கு அறிந்து நாங்கள் இருக்கிற வண்ணமாக எங்களை அங்கீகரித்து அற்புதங்களை செய்கிற நல்ல தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. அப்பா, கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மாறாவின் கசப்புகள் எல்லாம் மதுரமாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வெகு நாட்கள் காத்திருக்கும் பொழுது இருதயம் இழைக்க பண்ணப்படுமா? ஆனால் விரும்பினது வரும் பொழுது அது ஒரு மிகுந்த மகிழ்ச்சி, ஜீவ விருட்சத்தை போல ஒரு பெரிய மகிழ்ச்சியை உண்டு பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியினுடைய அன்பு சகோதர சகோதரிகள், அன்பு குடும்பங்கள் கண்டுகொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு வல்லமை இறங்கி தொடட்டும் ஒவ்வொருவரையும். தேங்க்யூ ஜீசஸ். சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் மாறட்டும், ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. தொழிலில் ஒரு அற்புதம், படிப்பில் ஒரு அற்புதம், வேலையில் ஒரு அற்புதம், ஒரு உயர்வு, வருமானத்தில் ஒரு உயர்வு, மாற்றத்தினுடைய அன்பு பிள்ளைகள் கண்டுகொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் விரும்புகிற பரிசுத்தத்தில் நிலைத்திருந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ரட்சிப்பின் நறுமணத்தில் அப்பா வேரூன்றி ஆண்டவரே அப்படி நாம மகிமைக்கென்று தொடர்ந்து ஓட உழைக்க உதவி செய்யுங்க. நீங்கள் அப்படியே செய்கிறபடினாலும் மக்கள் நன்றி. அப்பிரயோஜனமான ஊழியன் நீங்கள் சொன்னதை மாத்திரம் சொல்லியிருக்கிறேன். குற்றங்கள் குறைவுகளை தயவு மன்னிங்க. 30, 60, 100 கனி கொடுப்பதை கண்டு கேட்டு ஆண்டவரே நன்றி செலுத்த மாத்திரம் உதவி செய்யுங்க. ஏசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you all.